அது என்னென்னா, நேற்று வந்து எங்களது இயர் எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன். விசாரணை எதுவும் கோர்ட்டில் பண்ணலைங்க. எப்படி மக்களை வந்து ஏமாத்துறாங்க நீதிமன்றங்கள். அப்புறம் இழிச்சவாயன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து மிக மோசமான நிலைமையில கோர்ட்டே போய்கிட்டு இருக்குதுங்க. மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, நேற்று ஒரு தகவல் வந்தது. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பைசூலுக்கு வர்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் பேசுகிறாங்க. இந்த வீடியோ மூலிமா என்ன கருத்து மக்களிடையே பகிர்ந்துக்கிறேன்னா, பைசூலுக்கு போனோம்னா, நான் பைசூலுக்கு போகிறப்ப எவனோ வரல பிச்சுட்டு வர்றானுங்க. இன்றைக்கி வந்து பைசூலுன்னா அது வன்மையாக காட்டிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் மக்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து நான் இனி பைசூலுக்கு கூப்பிட்டா போவேனா? அது மிக வன்மையாக கண்டிக்கிறாங்க. இனி யாருமே எந்த அதிகாரியுமே பைசூலுக்கு வராதிங்க. காவல்துறையாகட்டும், நீதிமன்றமாகட்டும், தமிழக முதலமைச்சராகட்டும், யாருமே வராதிங்க. பைசூல் வராதிங்க. உள்ள ரெக்கார்டு நீங்கள் என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வந்து மக்களை ஏமாத்தாதீங்க. நேற்று விசாரணை ஏன் விசாரிக்கலை? இதெல்லாம் வந்து மனசு வேதனையாக இருக்குதுங்க. இன்னொரு கருத்து சொல்கிறேங்க. நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் சொந்த பந்தங்களை வந்து எங்கள் 5 பேர்த்தையும் எங்கள் ஊர்லேயே வந்து தென்னம்பிள்ளைக்கு வச்சு அப்படியே தண்ணியை கட்டிடுவாங்க. எங்கே ஓடி போயிட்டானோன்னு தெரியலன்ட்டு. வெற்றியாக ஜெயிச்சு, அதாவது வெற்றி ஜெயிச்சு போகணும். அதாவது நான் முதலமைச்சர் ஆகிறேங்கிற ஒரே குறிக்கோளில் இருக்கிறேன். எத்தனை முதல்ல வந்தாலும் முழுங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த கேஸ் வந்து நான் அம்மா அக்யூஸ்டாக ஆக்குனாங்கள்ல, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அக்யூஸ்டாக அறிவித்தாங்கள்ல, அந்த கோர்ட்டுக்கு போனாலும் போவேன். எனக்கு டேலண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த விசாரணை நேற்று பண்ணாதே எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தோடு இருக்கிறோம். ஏன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிஷினரி எடுத்துக்கிட்டு ஏழை மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறீங்க. இன்றைக்கி கடை வாடகை வந்து குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதாவது உழைக்கிறவங்களை வந்து கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்கிறதில்ல. அதனால தான் நான் காமராஜர் முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பிச்சிட்டேன். வருங்கால முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சுங்க. இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து மக்களிடையே பகிர்ந்துக்கோண்ணா, எந்த அதிகாரியுமே வராதிங்க. பைசூலுங்கிற வேலைக்கே அர்த்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை. நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட என் குழந்தை அந்த கேஸை தூசு தட்டும். ஏன்னா இன்றைக்கி இது வந்து மிகப்பெரிய கேஸுங்க. கோயில் நலம் பத்திரப்பதிவு, குளம், குட்டை, தமிழ்நாடு பூராமே போலி பத்திரம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ரிஜிஸ்டர் ஒழுங்கான முறையில் கொடுக்கணும், ஆனால் கொடுக்கறதில்ல. இப்போ நாங்கள் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குறோம். இது வந்து நீ முறையாக வந்து எனக்கு மூலப்பத்திரம் எல்லாம் வச்சு கொடுத்தா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ வீடியோ மூலமே சொல்லிக்கிறது என்னென்னா, எந்த அதிகாரியும் ரைட்டு, பைசூலுக்கு வாய்ப்பே இல்லை. சட்ட ரீதியாக வந்து பார்த்துக்கலாம். யார் அக்யூஸ்டாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே போகணும். புதுசாக தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்க போகிறோம். வணக்கம்.